இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நிலா பார்ட்னர்ஷிப்புக்காக ரூ. 5,00,000 காசு இல்லாம இருக்காங்க. சோபனாவோட ஹஸ்பண்ட் ஓசிலேயே பார்ட்னர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அத பொறுக்க முடியாத சோழன் நேரா ஓனர்ட்ட போயிட்டு, "அண்ணே ஒரு ரூ. 5,00,000 கடனா இருந்தா வாங்கி தாங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "டேய் உன்ன நம்பி யார்றா கடன் குடுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஓனருக்கு ஒருத்தர் ரூ. 5,00,000 பணத்த குடுக்குறாரு. ஓனர் அந்த பணத்த தர முடியாது. இது நான் கார் வாங்குறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பணத்த டேபிள் டிராவர்ல வச்சுட்டு போறாரு. சோழனுக்கு அந்த பணத்த பார்த்ததுலேருந்து மைண்ட் மாறுது. ஓனர் வெளியில போன பிறகு சோழன் அந்த பணத்தை திருடிட்டு நிலா ஆபீஸுக்கு போறாரு. அங்க சோபனாவோட ஹஸ்பண்ட் இல்ல. அவர ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு, "இந்தாங்க நிலா, இந்த ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட ஷேர் ரூ. 5,00,000 அப்படின்னு சொல்லி கெத்தா குடுக்குறாரு. நிலா செம ஷாக்கிங்கா பாக்குறாங்க. சோபனாவோட ஹஸ்பண்டும் மன்னிப்பு கேட்கிறாரு. "சாரி ப்ரோ, உங்கள இவ்ளோ ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி நிலா கிட்டயும் சோழன் கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. திவ்யா சோழனை பத்தி நிலா கிட்ட ரொம்ப பெருமையா பேசுறாங்க. சோழன் நிஜமாவே ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. நிலா சோழனை பத்தி சொன்னோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட கேட்கறாங்க. ஆனா நடேசன் மட்டும் ஒரு டவுட்டோடயே இருக்காரு. சோழன் கிட்ட, "டேய் சோழா, உன்ன நம்பி யார்றா ரூ. 5,00,000 கடன் குடுத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. சோழன் என்ன சொல்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி அப்படியே நிக்கிறாரு. "டேய் சோழா, வெளியில வாடா" அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா சோழனோட ஓனருங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழனோட ஓனர் சோழனை தேடி வீட்டு வாசல்ல வந்து, "டேய் சோழா, வெளியில வாடா" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சோழன் செம ஷாக் ஆகுறாரு. எல்லாரும் யார் இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி வெளியில எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சோழனோட ஓனர் வந்து வெளில நிக்கிறாரு. சோழன் வெளியில போகாம ரொம்ப தயக்கத்தோடயே நிக்கிறாரு. ஓனர், "டேய் சோழா, வெளியில வர்றியா இல்லையாடா? உன்னை நம்பினதுக்கு இப்படி பண்ணிட்டியேடா. ஒழுங்கு மரியாதையா வெளியில வர்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் பயங்கரமா கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காரு. சோழன் மெல்ல தயங்கிக்கிட்டே வெளியில வராரு. சோழன் எதுவுமே தெரியாத மாதிரி ஓனர் கிட்ட, "அண்ணே என்னாச்சுண்ணே? என்ன இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்டதும் சோழனோட ஓனர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. "டேய் சோழா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதடா. எங்கடா ரூ. 5,00,000 அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "அண்ணே நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல. அதான் நீங்க ரூ. 5,00,000 இல்லன்னு சொல்லிட்டீங்களே" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. "டேய் சோழா, வெறுப்பேத்தாதடா. நீ தான் அந்த ரூ. 5,00,000 எடுத்தன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா அந்த ரூ. 5,00,000 குடுத்துடுறா. நான் தான் ரூ. 5,00,000 குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. எந்த தைரியத்துல ரூ. 5,00,000 டிராவல்ல இருந்து எடுத்த? நான் அது கார் வாங்க வச்சிருக்கேன்னு உன்கிட்ட தெளிவா தானடா சொன்னேன். பொய் சொல்றது இல்லாம இப்ப திருட வேற ஆரம்பிச்சிட்டியா நீ? ஒழுங்கு மரியாதையா காச குடுத்துடுறா. இல்லன்னா வேற மாதிரி பிரச்சனைய கொண்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் பயங்கரமா கோவத்தோட சோழனை மிரட்டுறாரு. சோழன், "அண்ணே கொஞ்சம் அமைதியா பேசுங்கண்ணே. எதுவும் வந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பேசிக்கலாண்ணே. இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ஆனா சோழனோட ஓனர் அதை கேட்கறதா இல்ல. "ஏன்டா நீ ரூ. 5,00,000 திருடிட்டு போயிருவ. நான் உன்னை பொறுமையா ஆபீஸ்க்கு வர வச்சு பேசணுமா? என்னடா நியாயம் இது? உன்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னால ரூ. 5,00,000 குடுக்க முடியாதுன்னு. உன்னையெல்லாம் நம்பி தானடா ஆபீஸ்ல விட்டேன். கடைசியில என் மடியில கை வச்சுட்டல்ல. உன்னை சும்மா விடமாட்டேன். ஏதோ என்கிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையங்கிறதுனால தான் நான் முதல்ல வந்தேன். இல்லன்னா போலீஸோட தான்டா வந்திருப்பேன். டேய் சோழா, மறுபடியும் சொல்றேன். எனக்கு இப்பவே ரூ. 5,00,000 கையில குடுத்துரு. இல்லன்னா போலீஸோட தான் கண்டிப்பா வருவேன். என் பொறுமைய சோதிக்காத சோழா" அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சோழனை பார்த்து பயங்கரமா மிரட்டுறாரு. சோழனும் பயங்கரமா கெஞ்சி பார்க்கறாரு. ஆனா சோழனோட ஓனர் மனசு மாறுறதாவே இல்ல. வீட்ல இருக்க எல்லாரும், "என்ன சேரன் இவ்வளவு நேரமா ஆள காணோம். இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி வெளியில எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா சோழன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வராங்க. சேரன் சோழனோட ஓனர் கிட்ட, "அண்ணே வாங்கண்ணே, வீட்டுக்குள்ள வாங்க. என்னண்ணே என்னாச்சுண்ணே, எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "பிரச்சனையா? இவனால எனக்கு எப்போதுமே பிரச்சனை தான். இவனால நான் நிம்மதியாவே இருந்ததே இல்ல" அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சொல்றாரு. எல்லாரும் செம ஷாக்கிங்கா இருக்காங்க. "என்னாச்சுண்ணே? டேய் சோழா, என்னடா பிரச்சனை பண்ண?" அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. "அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நீ உள்ள போங்க. ஏன் வெளில வர்றீங்க? நான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. உடனே சோழனோட ஓனர் சோழனை பார்த்து, "டேய் சோழா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது சோழா. எனக்கு இப்பவே காசு வந்தாகணும்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறாரு. சேரன் ஒண்ணுமே புரியாம, "டேய் சோழா, என்னடா ஆச்சு? ஏன்டா நீ பணம் குடுக்கணும் அவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. உடனே சோழனோட ஓனர், "அப்பா, என்கிட்டேருந்து ரூ. 5,00,000 காச திருடிட்டான். காலையில வந்தான். இப்ப ஒய்ஃபுக்காக ரூ. 5,00,000 காசு கேட்டான். என்னால குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக நான் வண்டி வாங்கலாம்னு வச்சிருந்த ரூ. 5,00,000 காச எடுத்துட்டு திருடிட்டு வந்துட்டான். ஏதோ பாவம் தெரிஞ்ச பையங்கிறதுனால வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து இந்நேரம் அடிச்சு இழுத்து பணத்த வாங்கியிருப்பேன். எனக்கு தெரியாதுப்பா. நீங்க எப்படியாவது பணத்த வாங்கி தாங்க. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லி சோழனோட ஓனர் சேரன் கிட்ட சொல்றாரு. வீட்ல இருக்க எல்லாரும் செம ஷாக்கிங் ஆகுறாங்க. நிலா சோழன பார்த்து, "சோழன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே, ரூ. 5,00,000 பணம் வேணான்னு. பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொன்னேனே. எதுக்காக இந்த மாரி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி அழுறாங்க. "ஏங்க நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. நான் ஏதாவது பேசிக்கிறேங்க. தயவு செஞ்சு இங்க நிக்காதீங்க" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லி பார்க்குறாரு. எல்லாரும் சோழன செம கோவமா பார்க்குறாங்க. "பணம் குடுக்கலன்னா நான் வேலைக்கு கூட ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்படி தேவையில்லாம இன்னொருத்தவங்கள்ட்ட திருடுற அளவுக்கு போகணும்னு என்ன அவசியம்?
இப்ப பாருங்க, இது எங்க வந்து நிக்குது? இது எல்லாமே என்னால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப அழுகுறாங்க. "ஏங்க அழாதீங்க. உங்களுக்காக தாங்க பண்ணேன். அதெல்லாம் சமாளிச்சிரலாங்க. உங்கள ஒருத்தன் என் கண்ணு முன்னாடியே அவமானப்படுத்துவான். என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? இதாங்க வேற வழி தெரியாம எடுத்துட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அண்ணன்ட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள போங்க." அப்படின்னு சொல்லி சோழன் நிலாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. எவ்வளோ பேசியும் சோழனோட ஓனர் சமாதானம் ஆகுற மாரியே தெரியல. "ஏன்பா அவன் பண்ணது பெரிய தப்பு தான். கண்டிப்பா மன்னிக்க முடியாது தான். அவன் பொண்டாட்டிக்கு பணம் தேவைப்பட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டான். உன்கிட்ட சொல்லி கொஞ்சம் அடம் பிடிச்சாவது வாங்கியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி திருடினது தப்பு தான். அவனுக்காக நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்போ உடனே ரூ. 5,00,000 எங்களாலயும் ரெடி பண்ண முடியாது. தயவு செஞ்சு போலீஸுக்கெல்லாம் போக வேணாம். நான் ஒரு யோசனை சொல்றேன். இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. இந்த பணத்தோட கேரண்டியா அந்த வீட்டோட பத்திரத்த நீ வச்சுக்க. பணத்த எப்ப திருப்பி தர்றோமோ, அப்ப நீ பத்திரத்த திருப்பி குடுத்துரு." அப்படின்னு சொல்லி நடேசன் ஒரு ஐடியா சொல்றாரு. சோழனோட ஓனர் அதுக்கெல்லாம் ஏத்துக்கிறதா தெரியல. எனக்கு ரூ. 5,00,000 பணம் இப்பயே வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிறாரு. சேரனும் சோழனோட ஓனர ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. கடைசியா நிலா சோழனோட ஓனர் கிட்ட போய் பேசுறாங்க. "அண்ணே மன்னிச்சிருங்க. சோழன் இப்படி பண்ணது ரொம்ப தப்புதான். அவர் இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் உங்ககிட்டேருந்து பணம் எடுத்திருக்காருன்னு அப்பயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த பணத்த அப்பயே உங்கள்ட்ட குடுத்துருப்பேன். அவர் எதுவுமே சொல்லாம மறைச்சுட்டாரு. கடன் வாங்கினதா சொல்லி பொய் சொல்லிட்டாரு. அதனால தான் பணத்த குடுக்க முடியல. அந்த ரூ. 5,00,000 பணத்த இன்வெஸ்ட் பண்றதுக்காக குடுத்தாச்சு. இப்ப கையில பணம் இல்லண்ணே. தப்பா எடுத்துக்காதீங்க. நடேசன் அங்கிள் சொன்ன மாரி இப்போதைக்கு பத்திரத்த வச்சுக்கங்க. பணத்த கொஞ்ச நாள்ல நானே மீட்டு தந்துர்றேன். ப்ளீஸ்ண்ணே எனக்காக இந்த உதவி மட்டும் செய்யுங்க. இத போலீஸ் பிரச்சனையா ஆக்க வேணாம். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி நிலா சோழனோட ஓனர் கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க. நிலா அழுது கெஞ்சி கேட்கிறத பார்த்து சோழனோட ஓனரோட மனசு மாறுது. "என்னம்மா இப்படி பண்றீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார் வாங்கலாம்னு அந்த காசு சேர்த்து வச்சிருந்தேன். கடைசியா இப்படி பண்ணிட்டீங்க. சோழன் இப்படி பண்ணது என் மனச ஏத்துக்கவே முடியல. அவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். கடைசியில இப்படி பண்ணிட்டான். நீ வேற வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு சீக்கிரமே பணம் வேணுமா? உனக்காக நான் இப்ப இத ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் 3 மாசத்துல ரூ. 5,00,000 பணம் எனக்கு கையில வந்தாகணும். இல்லன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் பயங்கரமா மிரட்டிட்டு போறாரு. சோழனோட ஓனர் போன பிறகு நிலா சோழன் கிட்ட, "ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் தான் பொறுமையா பார்த்துக்கலான்னு சொன்னேன். இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைய ஆக்கி விட்டுருக்கீங்க பாருங்க. இன்னும் 3 மாசத்துல ரூ. 5,00,000 எப்படி ரெடி பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லி நிலா வருத்தப்படுறாங்க. "ஏங்க அதெல்லாம் சமாளிச்சிரலாங்க. நீங்க விடுங்க." அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. "டேய் சோழா, எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிக்க மாட்டியாடா? எங்ககிட்டயாவது கொஞ்சம் ஏதாவது சொல்லலாம்ல? இப்படி ஓனர்ட்ட கேட்க போறேன்னு சொல்லியிருந்தா, நாங்களும் எல்லாரும் வந்து கேட்டுருப்போம்ல. அப்படி ஏதோ குடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படி ஏன்டா இப்படி தேவையில்லாத பிரச்சனைய இழுத்துட்டு வர?" அப்படின்னு சொல்லி சேரன் சோழன பயங்கரமா திட்டுறாரு. "அண்ணே உனக்கு புரியல. நிலாவ என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் திட்டுனதுக்கு அப்புறம் என்ன செய்றதுன்னே எனக்கு தெரியல. அவர் கண்ணு முன்னாடியே ரூ. 5,00,000 பணத்த வச்சுட்டு தரமாட்டேன்னு வேற சொன்னாரு. எனக்கு அந்த டைம்ல பணம் மட்டும் தான் கண்ல இருந்துச்சு. அதனால தான் நான் எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. "டேய் சோழா இதெல்லாம் தப்புடா. நாளைக்கு உனக்கு ஒரு வேலை குடுப்பாரா மாட்டாரான்னு கூட தெரியல. இப்ப அவரு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிருச்சுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வருத்தப்படுறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.